ஒரு கிராமத்துல உள்ள பொண்ணு திடீர்னு மர்மமான முறையில சூசைட் பண்ணி இறந்து போறா. அப்படி இறந்து போன பொண்ணோட உடம்ப அங்க உள்ள ஊர்க்காரங்க யாராலையுமே வீட்டை விட்டு வெளில கொண்டு வர முடியல. ஏன் அந்த பொண்ணோட உடம்பு வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்குது அப்படின்னு விறுவிறுப்பா சொல்லக்கூடிய படம் தான் 2025 ரிலீஸ் ஆன யமகாதகி. இந்த படத்தை பார்க்காம நம்மள நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்போம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வாங்க இப்ப படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. கிராமத்துல உள்ள ஒரு கோவிலை காட்டுறாங்க. அந்த கோவில்ல ஒரு தர்மகர்த்தா புதுசா பதவி இருக்கிறாரு. அங்க உள்ள ஊர் தலைவரும் சொல்றாரு, நீங்க தான் நல்லபடியா அந்த திருவிழாவை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த தர்மகர்த்தாவும் சொல்றாரு, என்ன தலைவரு நீங்க இதை பிரிச்சு பேசுறீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இந்த திருவிழாவை நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோயினோட வீட்லயும் எல்லாரும் இப்போ அவங்க மாமா வீட்டு விசேஷத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் அவங்க மாமா மேல கோவமா நான் விசேஷத்துக்கு வரல அப்படின்ற மாதிரி ரூம்குள்ளே இருக்காங்க. இப்போ அவங்க அம்மாவும் கீழே இருந்து கத்துறாங்க, இப்போ நீ வரப்போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி. இப்போ ஹீரோயினும் ரூம் கதவை வந்துட்டு வெளில வராங்க. பார்த்தா அவங்களுக்கு மூச்சு திணறல் வந்துடுது. இந்த பிரச்சனை அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கு. இப்போ இவங்க அம்மாவும் மேலே போய் ஹீரோயினை கீழே கூட்டு வராங்க. கூட்டு வந்து இப்போ நெபுலைசரை ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. இப்போ கரெக்டாக ஹீரோயினோட அப்பாவும் வந்துடுறாரு. இவர் யாருன்னு பார்த்தா ஸ்டார்டிங்கில் காமிச்ச ஊர் தலைவர் இவர் தான். இவர் வந்து இப்போ உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, உங்க தம்பி ஃபங்க்ஷனுக்கு நீங்க நம்ம போக வேணாம், இன்னொரு நாள் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க, இல்லை நீங்கள் போங்க, எனக்கு இது புதுசாக வரதா, இது எப்போதும் வரது தானே, நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு நான் பார்த்துக்கிறேன், நீங்களாம் ஃபங்க்ஷனுக்கு போங்க, நான் வரலனா தான் மாமா நான் அவர் மேலே கோபமாக இருக்குங்கிறத புரிஞ்சுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயினோட பாட்டியை காட்டுறாங்க. அவங்களும் ஏதோ ஒரு கதவை முறைச்சு பார்த்த மாதிரியே உட்காந்துருக்காங்க. இப்போ ஹீரோயினோட அப்பாவும் அவங்க கிட்ட வந்து, நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம், நீ லீலாவை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இப்போ ஹீரோயினோட அண்ணனை காட்டுறாங்க. அவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்றானோ, உன்னை நம்பி தான் நான் அம்மனோட கிரீடத்தை எடுத்து கொடுத்தேன், ஒழுங்கா திருப்பி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்கானோ. இப்போ அவரும் சொல்றாரு, நான் வெள்ளிக்கிழமைக்குள்ள திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பைக்ல வீட்டுக்கு வராரு. இப்போ அவங்க அம்மாவும் அவங்க கிட்ட கேட்கறாங்க, ஏண்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கரெக்டான டயத்தில் வர முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவரும் தான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள காரில் கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இப்போ ரத்தனம்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலியை காட்டுறாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா ஊர் தலைவர் ஆயிருப்பார் பார்த்தீங்களா. இவரும் அந்த தேர்தலில் போட்டி போட்டிருப்பாரு. ஆனால் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை ஊர் தலைவர் ஆக்கிடுவாங்க. இவர் ஏற்கனவே அந்த கடுப்பில் வேற இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட பையன் வேற கேஸ்ட் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாரு. அதில் வேற இவர் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாரு. இப்போ அவங்க அம்மா உடம்புக்கு முடியாமல் படுத்திருப்பாங்க. இவரும் சொல்றாரு, இது செத்து போனாலாச்சும் திருவிழாவுக்கு போய் 3வது மனுஷன் மாதிரி நின்று அசிங்கப்பட தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டை விட்டு போறாரு. இப்போ எங்கேயும் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ ஊர்ல உள்ள பொம்பளைங்களாம் இவரை பத்தி புறணி பேசிட்டு இருக்காங்க. இவர் வீட்டில் உள்ள கிளவி இன்னும் சாவாம இழுத்துட்டு கிடக்காமே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் கரெக்டாக அந்த இடத்துல ஸ்கூட்டியில் வராங்க. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஏண்டி உனக்கு தான் காத்துனா ஆகாதுல்ல, எங்க பைக்ல சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க, மனசு தெம்பா இருந்தா உடம்பு தெம்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்க உள்ள குழு நடந்துற பையனை பார்த்து சிரிச்சுட்டு போறாங்க. இப்போ வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அங்க ஏதோ ஸ்மெல் அடிக்குது. உடனே எங்க ஸ்மெல் அடிக்குதுன்னு பார்த்துக்கிட்டே போறாங்க. பார்த்துக்கிட்டே போகும்போது திடீர்னு அவங்களுக்கு திரும்பி அந்த மூச்சு திணறல் வந்துடுது. உடனே அவங்க ஃப்ரெண்டை அவங்கள ஒரு சேர்ல உட்கார வச்சு அந்த நெபுலைசரை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஹீரோயினோட ஃபேமிலியும் இப்போ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோயின் அம்மா கேட்குறாங்க, என்னம்மா உடம்பு பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் லீலாவும் சொல்றாங்க, உடம்புலாம் இருக்கட்டும், அந்த ரூம்ல இருந்து ஏதோ வாடை வருது, என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவும் சொல்றாரு, அந்த கதவை திறக்க கூடாதுமா, திறந்தா கெட்டது நடக்கணும், உங்க பாட்டி நம்புறாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின் லீலாவும் சொல்றாங்க, அதை நீங்க திறக்குறீங்களா இல்ல நான் உடைக்கட்டா அப்படின்ற மாதிரி கேட்டு பக்கத்துல இருந்த சொம்பை எடுத்து அந்த கதவு மேல விட்டு அடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவும் வேற வழி இல்லாம ஆளை வச்சு அந்த பூட்டை உடைக்கிறாரு. இப்போ அந்த ஆளும் உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போறாரு. உள்ள போனா ஒரு எலி செத்து கிடக்கு, எலிதாமா செத்து கிடக்கு அப்படின்ற மாதிரி வெளில எடுத்துட்டு வந்து காமிக்கிறாரு. அவர் வெளில வரும்போதே நிலப்படையில இடிச்சுக்கிட்டு அவர் தலையில ரத்தம் வந்துடுது. அதை பார்த்து அந்த பாட்டி ரொம்பவே பயப்படுறாங்க. ஹீரோயினோட அப்பா கோவமா இப்ப வீட்டுக்குள்ள வராரு. இப்ப வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஏற்கனவே டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவரும் வந்து எப்ப பார்த்தாலும் டிவி தான் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி வேகமா டிவி ஆஃப் பண்றாரு. இப்ப ஹீரோயினோட அம்மாவும் இப்ப இவருக்கு சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு தட்டை தூக்கி அடிக்கிறாரு. உடனே ஹீரோட அம்மாவும் சொல்றாங்க, என்னதான் கோவம் இருந்தாலும் சாப்பாடு மேல காட்டுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே ஹீரோட அம்மாவையும் இவர் பலாரம் அரைஞ்சிடறாரு. உடனே லீலாவும்,
எதுக்குப்பா அம்மாவை அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, வெளில போற ஆம்பளைக்கு 1008 பிரச்சனை இருக்கும், கோபமும் இருக்கும், அதை புரிஞ்சு நடந்துக்கிறதா வீட்டுல உள்ள பொம்பளைங்களுக்கு அழகு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே லீலாவும் கேக்குறாங்க, நீங்க வெளில உள்ள பிரச்சனைக்கு வீட்டுல உள்ள பொம்பளைங்களை வந்து அடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே இவரு லீலாவே அடிச்சிடறாரு. உடனே லீலாவும் கோச்சிக்கிட்டு ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறாங்க. லீலாவோட அண்ணனும் இப்ப அந்த பாட்டியை வெளியே கூட்டு போயிட்டு வீட்டுக்கு கூட்டு வரான். உள்ள வந்து பாக்குறான். உள்ள வந்து பார்த்தா சோறுலாம் செதறி கிடக்கு. உடனே அவங்க ஒய்ஃப் கிட்ட கேக்குறான், என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறான். உடனே அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, அத்தைக்கும் மாமாக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறான். தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கூட கவனிக்காம வீட்டுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் கிளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போறான். இப்ப அந்த பாட்டியும் புலம்ப ஆரம்பிச்சிருது. இந்த கதவை திறக்காதன்னு சொன்ன கேட்டீங்களாடா, இனிமேலுக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போதோ, நீதான் கடவுள் எங்க குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. லீலாவோட அம்மாவும் லீலா கோவமா இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூம்ல போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா லீலா தூக்குல தொங்கிட்டு இருக்கிறா. இதை பார்த்து அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அங்கேருந்து கட் பண்ணா லீலாவை நடு வீட்டுல வச்சு இப்ப அவங்க குடும்பமே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. லீலாவோட அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்றானோ, போலீஸ்க்குலாம் போவேணாம், போலீஸ்க்குலாம் போனா போஸ்ட்மார்ட்டம்ங்கிற பேர்ல நம்ம பொண்ணோட உடம்ப கூறு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றானோ. உடனே அவனும் அவங்க அப்பா கிட்ட போய் அதே சொல்றான். உடனே அவங்க அப்பாவும் சொல்றாரு, ஏதோ பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்கிறாரு. இப்ப ஊருக்கே பொதுவா உள்ள ஒரு டாக்டரை ஃபோன் பண்ணி கூப்பிடுறானோ. இப்ப அந்த டாக்டரும் வந்து பார்த்துட்டு சொல்றாரு, சின்ன வயசுலயே சாக வேண்டியவ, அவ உயிரை கையில புடிச்சு காப்பாத்தி கூட்டு வந்தோம், அப்படி காப்பாத்தி கூட்டு வந்தவள இப்படி சாக விட்டுட்டீங்களடா அப்படின்ற மாதிரி அவங்க குடும்பத்தாளர்களை திட்டுறாரு. இப்ப அங்க உள்ள ஒருத்தவங்க கேக்குறான், டாக்டர் போலீஸ் தெரியக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறான். உடனே டாக்டர் வழி இல்லாம ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அவளுக்கு தான் மூச்சு திணறல் இருந்துச்சுல்ல, மூச்சு விட முடியாம மயங்கிட்டான்னு சொல்லி ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க, அவன் வந்து பார்த்துட்டு இவன் இறந்துட்டான்னு சொல்றான், அதுக்கப்புறம் ஊர்ல உள்ளவங்க எல்லாருக்கும் சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவமா போயிடுறாரு. இப்ப அவனும் அவர் சொன்ன மாதிரியே ஆம்புலன்ஸ் கால் பண்ணிடுறானோ. ஆம்புலன்ஸும் வந்துருது. வந்து அந்த டாக்டர் பார்த்துட்டு இறந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. ஊர்ல உள்ள எல்லா மக்களுக்கும் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி லீலா இறந்துட்டாங்கிறத. ஊர்ல உள்ள பொம்பளைங்களாம் வந்து பார்த்து அழுதுட்டு இப்ப லீலாவை தூக்கிட்டு போய் குளிப்பாட்டி ட்ரெஸ் மாத்தி கொண்டாந்து படுக்க வைக்கிறாங்க. ஊர்ல உள்ள எல்லா மக்களும் வந்து துக்கம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப லீலாவோட மாமங்காரனும் விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்து இப்ப லீலா காலை பிடிச்சி மாமாவை மன்னிக்காமே போயிட்டியம்மா அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்கிறான். இவன் யாருன்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல மாமா ஃபங்க்ஷனுக்கு போகாம லீலா கோவமா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாமங்கார தான் இவன். அவன் அண்ணங்காரனும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கிறான். சீக்கிரமே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அதை கேட்டு இந்த தர்மகத்தா வந்து சொல்றாரு, வயசு பொண்ணு செத்து போயிருக்குப்பா, எல்லாரும் அழுது ஓயட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவனும் 6 மணிக்கு மேல எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி சொல்றான். இப்ப ஊர் மக்கள் எல்லாமே லீலா எப்படி செத்தாங்கன்னு சொல்லி புறணி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் லீலாக்கு ஈம சடங்குலாம் நடந்துட்டு இருக்குது. அவளை சுத்தி உட்காந்து எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. இப்ப டைம் ஆயிடுது. டைம் ஆனோன்னா 4 பேர் அவளை தூக்கி பாறையில வைக்கிறதுக்காக வந்துடுறானோ. இப்ப அவங்க பாட்டியும் என் பேத்தியை தூக்கிட்டு போறதுக்கு வந்துட்டானுலே அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகுறாங்க. இப்ப லீலாவோட அம்மாவும் என்கிட்ட சொல்லாமலே போயிட்டா அப்படின்ற மாதிரி அவங்களும் அழுகுறாங்க. இப்ப லீலாவோட அம்மாவை ஓரமா கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்ப 4 பேர் சேர்ந்து லீலாவோட பாடியை தூக்கிறதுக்காக வரானோ. இப்ப தூக்குறானோ, அவனால சரியா தூக்கவே முடியல. இன்னும் 2 பேர் வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இப்ப சேர்ந்து தூக்குறானோ. தூக்கும் போது பார்த்தா லீலாவோட பாடி இப்ப அசையுது. அதை பார்த்து எல்லாம் தெரிச்சு இப்ப வீட்டை விட்டு வெளில ஓடுறானோ. அதுல இருந்து ஒருத்தன் வெளில ஓடி போய் சொல்றான், பாடி அசைதுப்பா அப்படின்ற மாதிரி வெளில உள்ளவங்க சொல்றான். இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, பாடியில உயிர் இருக்கான்னு பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் போய் மூச்சு இருக்கான்னு பாக்கிறதுக்கு போறான். இப்ப போய் அவன் மூக்குல கையை வச்சு பாக்குறான், மூச்சு இல்ல. அங்கேருந்து வெளில வந்து சொல்றான், பாடியில உயிரே இல்லை, நீங்க தூக்கும் போது ஆட்டி தூக்கிட்டு பாடி ஆடுச்சுன்னா அலும்பு பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள திட்டுறான். இப்ப வேற ஆளுங்க போய் இப்ப தூக்க போறானோ. உள்ள போனோடனே பாடி கிளம்பி உட்காருது. அதை பார்த்துனே தெரிச்சு வெளில ஓடியாடுறானோ. இப்ப கோயிலோட தர்மகர்த்தாவும் ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு இப்ப பேசிட்டு இருக்காரு, நம்ம தலைவருக்கு ஏதோ கெட்ட நேரம், அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி டைத்துல தான் நம்ம சப்போர்ட்டா இருக்கணும், லீலாவோட பாடி எடுக்கிற வரையும் யாரும் வீடு வாசல்ல போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. லீலாவோட அண்ணனும் இப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கான். அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்றானோ, நீ அம்மனோட நகையை திருநத்தினாலதான் உங்க வீட்டுல இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றானோ. உடனே அவனும் சொல்றான், அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நகையெல்லாம் திருப்பி மீட்டுட்டேன், எங்க வீட்டுல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக்கை சொல்றான். அன்னைக்கு லீலா சண்டை போட்டிருப்பாங்க பாத்தீங்களா அவங்க அப்பா கிட்ட, அன்னைக்கு வந்திருப்பான் பாத்தீங்களா இவங்க பாட்டியை கூப்பிட்டு. இவங்க பாட்டியெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் படுத்ததுக்கு அப்புறம் இந்த கிரீடத்தை எடுத்துட்டு போய் அந்த பாட்டி திறக்க கூடாதுன்னு ஒரு ரூம் சொல்லியிருக்கும் பாத்தீங்களா, அந்த ரூம்லயே கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருப்பான். அதான் இப்ப இவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறான். இப்ப அந்த ஊர்ல உள்ள பொம்பளைங்க எல்லாமே இப்ப புறணி பேசிட்டு இருக்காங்க. லீலா செத்து போனதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க உள்ள ஒரு பொம்பளை சொல்றா, இந்த மாதிரிதான் பக்கத்து ஊர்லயும் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அங்க சாமியார் கூட்டு வந்து ஒரு பூஜை போட்டாங்க, பூஜை போட்டோன்னே எல்லா பிரச்சனையும் சரியாயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே சாமியார் கூட்டு வந்து பூஜை போடுறதுக்கு ரெடி பண்றாங்க. இப்ப இந்த சாமியாரும் வந்து எலுமிச்சை பழத்தெல்லாம் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இப்ப
இப்போ அந்த பணத்தை சுற்றி விபூதி போட்டுட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு எதையோ பார்த்து அவரும் அந்த வீட்டை விட்டு பயந்து தெரிச்சு ஓடுறாரு. லீலாவோட அண்ணியும் லீலாவோட அண்ணன் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி லீலா தூக்கு போட்டுதான் செத்தா அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவோம். லீலா வீம்புக்காரி, அதனாலதான் என்னமோ அவ பாடி வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள டாக்டர் வந்துடுறாரு. டாக்டர் வந்து உள்ள போய் பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாத்தையும் இப்ப உண்மையை சொல்லிடுறாரு. உண்மையை சொன்னோன்னே ஊர் மக்கள் எல்லாரும் இப்ப லீலாவோட அப்பா கிட்ட சண்டைக்கு போறாங்க. ஏன் இதை எங்கள்கிட்ட மறைச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே லீலாவோட அப்பா சொல்றாரு, இதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா என் பொண்ணை பத்தி எல்லாரும் தப்பா பேசியிருப்பீங்க, அதனாலதான் நான் சொல்லல அப்படின்ற மாதிரி எல்லாரும் நான் மன்னிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அழுகுறாரு. இவன் இந்த ஊரோட தர்மகத்தாவா சொல்றாரு, இந்த மாதிரி நேரத்துல தான் நாங்க எல்லாம் சப்போர்ட்டா இருப்போம், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கரெக்டா அப்ப போலீஸோட ஜீப்பு வந்துருது. இப்ப போலீஸும் வந்து லீலாவோட அண்ணன் கிட்ட சொல்றாரு, இதெல்லாம் நடந்தா முன்னாடி சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு உள்ள போய் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போறாரு. போய் வீடு ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ லீலாவோட ரூமையும் போய் பாக்குறாரு. அங்க லீலாவோட போன் இருக்கு. அதை எடுத்து இப்போ இன்வெஸ்டிகேஷனுக்காக பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிறாரு. இப்போ லீலாவோட பாடியை தூக்கிறதுக்காக 4 பேர் கூப்பிட்டு தூக்க சொல்றாரு. இப்போ கட்டிலோட தூக்குறாங்க. எப்படியும் ஒரு வழியா மேல தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு வெளில வரதுக்குள்ள கட்டிலுக்கால் உடஞ்சி லீலாவோட பாடி கட்டிலோட போய் செவுத்துல போய் ஒட்டிக்குது. இதை பார்த்து எல்லாம் இப்போ திருச்சி வெளில ஓடியாடுறாங்க. அடுத்த சீன்ல லீலா சனிக்கிழமை செத்து போனதுனால ஒரு கோழி வகை கட்டி போட்டிருப்பாங்க. இப்போ அந்த கோழி காணா போயிருக்கும். அதை தேடி ஊர் மக்கள் எல்லாருமே கிராமத்துல ஃபுல்லா தேடிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள இன்ஸ்பெக்டரும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, கான்ஸ்டபிள் கிட்ட நீ பாத்துக்கோ, யாரையும் வீட்டுக்குள்ள விட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. இப்ப கான்ஸ்டபிளும் வீட்டு வாசல்ல பயந்து போய் நின்றுட்டு இருக்காரு. இப்ப ரத்தனத்தோட அம்மாவை காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல உடம்பு முடியாம படுத்துருந்துருப்பாங்க பாத்தீங்களா. இப்ப அவங்களே கிளம்பி சாவு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு லீலாவோட பாட்டி கிட்ட போய் அழுவாத அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆதல் சொல்றாங்க. ஆதல் சொல்லிட்டு இப்ப உள்ள போய் லீலாவோட பாடியை பாக்குறாங்க. பார்த்துட்டு வெளில வந்து இவங்க ஏதோ சடங்கு பண்றாங்க. இவங்க சடங்கு பண்ணிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த பந்தலே அப்படியே கிளண்டு உழுவுது. உளுந்ததும் ரத்தனத்தோட தலையில அடிபட்டு இப்ப ரத்தம் வருது. இப்ப அதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இப்ப லீலாவோட பாடி கிட்ட போறாரு. போய் என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாரு. லீலாவும் சாதாரணமா ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்காத, லீலா ஒரு பையன் கூட சுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட வந்து இவர் தான் போட்டு கொடுத்துருவாரு. அதனாலதான் அவங்க அப்பா அன்னைக்கு நைட்டு வந்து லீலாவை அடிச்சிருவாரு. இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்து என்ன மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி அழுதுட்டு வெளில வராரு. வெளில வந்து லீலாவோட அப்பாவை பார்த்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இப்ப சேர்ல உட்காந்துருக்காரு. சோமுங்கிறவன் இப்ப சாவு வீட்டுக்கு வந்திருக்கான். வந்து அவன் இப்ப பிளாஷ்பேக்காக நினைச்சு பாக்குறான். இவன் தான் லீலாவை ஒரு சைடா லவ் பண்ணவன் போல. அன்னைக்கு லீலா வெளில போயிட்டு இருக்கிறப்ப இவன் தான் லீலாவோட கையை பிடிச்சி இழுத்துருப்பான். அதை தான் அந்த ரத்னங்கிறவர் பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு வந்து அவங்க அப்பாட்ட சொல்லியிருப்பாரு. இப்போ இவனும் அதை வச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ லீலாவோட ஃப்ரெண்டும் வந்து அன்னைக்கே வந்துட்டு சொல்லலடா நீ விட்டுருன்னு கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை பலார்னு அரைகிறா. அரைஞ்சிட்டு அவளும் அழுதுட்டு போயிடுறா. லீலாவோட அண்ணியும் லீலாவோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறாங்க, லீலாக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அது லீலாவோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, அவர் பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா நீ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ போலீஸும் லீலா கடைசியா யார்கிட்ட பேசிட்டு இருந்தா அப்படின்னு ஃபோன் நம்பரை ட்ராக் பண்றாங்க. ட்ராக் பண்ணா அந்த பையனோட நம்பர் தான் காட்டுது. அவன் பேர் அன்பு. அவனை தான் லீலா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அந்த பையனை தேடி போலீஸும் போறாங்க. இவங்க வீட்டாளங்களும் தேடி போறாங்க. போய் பார்த்தா அந்த வீட்டுல அந்த பையன் இல்ல. வீடு பூட்டி இருக்கு. பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, காலங்காட்டி அப்பனும் பையனும் எங்கேயோ ஆட்டோல போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அன்பை காட்டுறாங்க. அன்பு அவங்க அப்பா எங்கேயோ அடிச்சு வச்சிருக்காரு. அன்பும் இப்ப அழுதுட்டு இருக்கிறான். அவங்க அப்பா சொல்றாரு, இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு திரும்பி அந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி அவனை போட்டு அடிக்கிறாரு. இப்போ அன்பும் அழுதுகிட்டே நான் தான் லீலாவை கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்கிறான். இப்போ ஃபிளாஷ்பேக்காக நினைச்சு பார்க்குறான். லீலாவும் இவனும் ஊருக்கு தெரியாம திருட்டுத்தனமா லவ் பண்ணுவாங்க. இப்போ இவனும் வேலை விஷயமா வெளில போயிட்டு 4 நாள் கழிச்சு இப்போதான் ஊருக்கு வந்திருக்கான். இப்போ 2 பேர் சந்திச்சு பேசுறாங்க. பேசும்போது லீலாவும் கேட்குறாங்க, காலையிலேயே வந்துட்ட, என்னை பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா, நானாக தான் உன்னை கூப்பிட்டு விடணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவனும் சொல்றான், அப்படிலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலையா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே லீலாவும் நீலாம் ஏன்டா காதலிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா போறாங்க. இப்போ இவனும் பின்னாடியே ஓடியாடுறான். அதுக்குள்ள லீலாவுக்கு மூச்சு திணறல் வந்துடுது. உடனே லீலா ஒரு இடத்துல உட்கார வச்சு கை கால் எல்லாமே தேய்ச்சி விடுறான். அவன் தேய்ச்சி விட்டனே லீலாவும் பாசமா இவனை பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுன்னா இப்படி பதறுவியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. கொஞ்ச நாள்ல அன்புக்கும் வேலை கிடைக்குது. வேலை கிடைச்சோன்னே லீலாவை கூப்பிட்டு அன்பும் டைரி மில்க்லாம் வாங்கி கொடுக்குறான். வாங்கி கொடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை காமிக்கிறான். லீலாவும் அதை பார்த்துட்டு
சாருக்கு வேலைலாம் கிடைச்சிட்டு இதுக்கு மேலே நம்மளை கண்டுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பிரித்து பார்க்குறாங்க. பிரித்து பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா லீலாவும் இவங்க லவ் பண்ண காலத்துலேருந்து அன்பு கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, நீ வெளியூரில் போய் வேலை பாரு, அப்போதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூரில் போய் செட்டில் ஆக முடியும், இந்த உள்ளூரில் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அது தெரிஞ்சுமே அன்பு உள்ளூர்லேயே வேலையை வாங்கிட்டு வந்திருப்பாரு. இது லீலாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இவங்க கேட்டுட்டு இருக்கப்பயே அன்பு எனக்கு தெரியாது, நான் இங்கே தான் வேலை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீலாட்ட திட்டி விட்டுட்டு போயிடுறாரு. இப்போ லீலாவும் சோகமாக நின்றுட்டு இருக்காங்க. அன்பும் இப்போ அவங்க அப்பா அரைச்சி போட்டிருந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. இப்போ அவங்க அப்பாவும் ஆள் வச்சு அன்பை பிடிச்சிடுறாரு. இப்போ அன்பு சொல்றாரு, நான் லீலா சாவுக்கு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அவங்க அப்பாவும் வேற வழி இல்லாம அன்பை கூப்பிட்டுக்கிட்டு லீலா சாவுக்கு போறாரு. போனாங்க லீலாவோட அண்ணன் அன்பு வந்தோடனே அவனை பார்த்தோன்னே அடிக்கிறான். இப்போ அங்கே உள்ள ஒருத்தர் அவங்க 2 பேரையும் தடுத்து நீ போய் பாருப்பா அப்படின்ற மாதிரி அன்பை அனுப்புறாரு. அன்பும் இப்போ லீலாவோட பாடியை பார்க்கறதுக்கு வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போனோன்னே லீலாவை பார்த்தோன்னே அவன் காலில் விழுந்து லீலா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். மறுபடியும் இப்போ ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம அன்பு வீட்டில் இருக்கிறான். இப்போ லீலாவும் அவனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னே அன்பு அட்டன் பண்ணுறான். இப்போ லீலா கேட்குறாங்க, என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி அன்பு கிட்ட கேட்குறாங்க. அன்பு சொல்கிறான், நான் தான் ஏற்கனவே என் முடிவை சொல்லிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். லீலாவும் சொல்கிறாங்க, என்னை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்பு சொல்கிறான், நான் இன்னைக்கு வேலைக்கே போயிட்டு வந்துட்டேன், எங்கள் அப்பா முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், நீ என் கூட வாழணும்னு நினச்சின்னா என்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊர்லேயே என் வீட்டில் வந்து வாழு, அதை விட்டுட்டு வேற ஊர் தான் நான் போய் வேலை பார்க்கணும்னு நீ சொன்னீன்னா என்னை நீ மறந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே லீலாவும், நீ இல்லாமல் நான் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகுறாங்க. அதுக்குள்ளே இவன் ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் ஃபோன் கட் ஆயிடுது. இப்போ அவங்களும் இவன் ஃபோனை கட் பண்ணிட்டான்னு நினச்சிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அன்பும் இப்போ அழுதுகிட்டே கிளம்புறான். இப்போ இந்த சுடுகாட்டுலலாம் பணத்தெல்லாம் எரிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஆள் வந்து கட்டிலுக்காரில் கயிறை கட்டி வந்துருதாகி ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிற அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறாரு. பார்த்தா கட்டில 1 இன்ச்சு கூட நடுவுல இவர் தான் போய் கீழே விழுகுறாரு. இப்ப லீலாவோட பாட்டியும் அழுதுகிட்டே சொல்றாங்க, அந்த கதவை திறக்காதீங்கன்னு எவ்வளவு சொன்ன கேட்டீங்களாடா, என் கூட பிறந்தவளோட சாபம் தாண்டா இப்ப நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஆயிட்டு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்றாங்க. இப்ப அங்க உள்ள இன்னொரு பாட்டி சொல்றாங்க, நீ போய் உன் கூட பிறந்தவளோட துணியை எடுத்து லீலா மேல போத்து, இப்ப லீலாவோட பாடி வெளில வந்துடும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி ஐடியா கொடுக்குது. உடனே லீலாவோட பாட்டியும் அந்த துணியை எடுத்துட்டு வந்து லீலா மேல அப்படியே போத்துறாங்க. போத்திட்டு வெளில வந்துடுறாங்க. இப்போ அந்த பாட்டி சொல்லுது, டேய் எல்லாரும் ஒன்று மண்ணா சேர்ந்து அந்த பாடியை வெளில கொண்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்போ இவனும் அந்த கட்டிலில் கயத்தை கட்டி இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இழுக்கிறானோ. பார்த்தா கட்டில் 1 இன்ச் கூட நவுரில். இவனு தான் இப்போ கீழே விழுறானோ. கீழே விழுந்தவனை தூக்குற மாதிரி இப்போ இவங்க அண்ணனுக்கு கிரீடத்தை எடுத்து கொடுத்துப்பானோ பார்த்தீங்களா கோவில்லேருந்து, அவனு போயிட்டு வீட்டுக்குள்ளே மெதுவாக உள்ளே போயிடுறானோ. போய் அந்த கிரீடத்தையும் எடுத்துடுறானோ. போலீஸும் இப்போ அன்பு கிட்ட வந்து, லீலா சாவறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தான் 35 நிமிஷம் பேசிக்கிறா, உன்னை நாங்கள் கொஞ்சம் விசாரிக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. இப்போ அன்பு, நான் எதுவும் பண்ணல சார், என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே இருக்கிறான். இப்போ அன்பு சொல்றான், லீலா ஃபோன் பேசுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுவான் சார், நீங்கள் வேணா அவன் ஃபோனை செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ போலீஸும் போயிட்டு லீலா ஃபோனை செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு வந்து அன்பை தான் பிடிச்சிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா லீலாவோட அண்ணன் சட்டையை வந்து போலீஸ் பிடிக்கிறாரு. அதை பார்த்தோன்னா ஊர் மக்கள் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. லீலாவோட அண்ணனுமே இப்ப திருன்னு முடிச்சிட்டு இருக்கிறான். இப்போ நம்மளுக்கு பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. லீலாவும் இப்ப அன்பு கிட்ட பேசிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அப்ப அன்பு போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். லீலாவும் என்ன நினைச்சுப்பாங்க, நம்ம கிட்ட பேச பிடிக்காம தான் அன்பு போனை கட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருப்பாங்க. போனை தூக்கி தலைவாணி கடியில போட்டுருவாங்க. அதுவும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். இப்ப லீலாவோட அண்ணனும் லீலாவோட ரூம்குள்ள வரான். வந்து சொல்றான், போனை தூக்கி போட்ட மாதிரி அவனையும் தூக்கி போட்டுரு, இந்த லவ் எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ லீலாவும் சொல்றாங்க, நான் எதா இருந்தாலும் அம்மா அப்பாட்ட பேசிக்கிறேன், நீ முதல்ல வெளில போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இவனு சொல்றான், என்ன மீறி நீ எப்படி அவனை கல்யாணம் பண்ற பாக்குற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில போறான். லீலாவுக்கு மூச்சு திணறல் இப்ப அதிகமாவே வந்துடும். அப்படி இருக்கிறப்பயும் வெளில போறவங்க சொல்லுவாங்க, நீ பண்ண தப்புலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை ஏமாத்தினியே, அந்த பொண்ணு விஷம் குடிச்சு செத்து போனாலே, அதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா, அண்ணி மூஞ்சிக்காக மட்டும் தான் நான் இதெல்லாம் வெளில சொல்லாம இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே அந்த நெபுலைசர் எடுக்க போறாங்க. அப்போ இவன் தட்டி விட்டுறான். தட்டி விட்டோட லீலாவும் போய் கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்த லீலாவோட கழுத்துல காலை வச்சு, இதெல்லாம் நீ வெளில சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் உன்னை அப்பயே கொண்டு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கழுத்துல காலை வச்சு மிதிச்சு லீலாவையும் இப்ப இவன் கொண்டுறான். இதெல்லாம் தெரிஞ்சவனே போலீஸ் தப்பிச்சு ஓட பாக்குறா. இப்ப இவங்க அப்பாவே பிடிச்சி போலீஸ் கொடுத்துறாரு. போலீஸ் இப்ப இவனை சட்டையை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் இழுத்து போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவங்க அண்ணியும் இப்ப அழுதுட்டு நிக்கிறாங்க. இப்ப லீலாவோட அம்மாவும் லீலா கிட்ட வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, உன்னை பெத்த இதே வயசுலதாமா அவனையும் பெத்தேன், ஒரு கொலகாரனா வந்து வாய்ப்பான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு, என்ன மன்னிச்சிருமா லீலா
அப்படின்ற மாதிரி அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்போ லீலாவோட பாடியும் கட்டிலேருந்து இப்போ அவங்க அம்மா மேலேயே வந்து விழுந்துருது. இப்போ அவங்க அம்மாவும் லீலாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியா லீலாவோட பாடியை வீட்டை விட்டு இப்போ எல்லாரும் வெளில கொண்டு வந்துடுறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் இப்போ லீலாவை சாமியா பார்க்குறாங்க. அவங்க அண்ணனை காட்டி கொடுக்கறதுக்காக தான் லீலாவோட பாடி வீட்டை விட்டு வெளில வரல அப்படிங்கிற மாதிரி படத்தை இப்போ இதோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி படம் வேணுங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி பெஸ்ட்டான மூவிஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம நவீன் ஸ்டோரி டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பெஸ்ட் மூவில நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.